சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகர் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்போம். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, விநாயகருக்கு முதலா கொழுக்கட்டையை படைச்சது யாரு? இவங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சமயம் வசிஷ்ட மகரிஷியோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அவரோட ஆசிரமத்துக்கு வந்தாரு விநாயக பெருமான். அவருக்கு பிடித்த புதிய நிவேதனம் ஒண்ண தயார் செய்ய விரும்பினாங்க வசிஷ்டரோட மனைவி அருந்ததி. சர்வ வியாபியான விநாயகர் அண்டத்துக்கு உள்ளேயே எங்கும் பூரணமா நிறைஞ்சிருக்கிறாரு. அருந்ததி அண்டத்தை உணர்த்துறதுக்காக மாவோட செப்பு என்ற மேல் பகுதியை செஞ்சா அண்டத்தோட உள்ள பூரணமா நிறைந்திருக்கக்கூடிய பிள்ளையார குறிக்கும் வகையில இனிப்பான பூரணத்தை மாவுக்குள்ள வச்சாங்க. அதுவே மோதகம் சொல்லக்கூடிய கொழுக்கட்டை ஆயிடுச்சு. அருந்ததி உருவாக்கிய புதிய இனிய மோதகத்தை கணபதியும் சந்தோஷத்தோட ஏத்துக்கிட்டாராம். விநாயகருக்கு கொழுக்கட்டை படைச்சிட்டு அத குழந்தைகள் சாப்பிட்டா புத்திசாலித்தனமா விளங்குவாங்க, கல்வியில மேன்மை உடையவரா திகழ்வாங்கன்னு சொல்லுது பத்ம புராணம். மோதகம், கரும்பு, அவல், பொறி இது எல்லாத்தையும் கணபதிக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு படைக்கணும். இந்த நிவேதன பொருட்களுக்குள்ள பெரும் தத்துவம் ஒண்ணு அடங்கி கிடக்குது. முதல்ல மோதகத்தை பத்தி பாத்திரலாம். இதோட வெளிப்பகுதி வெள்ளையாவும் உள்ள மஞ்சள் நிற இனிப்பு பூரணமும் இருக்குது. மனச வெள்ளையா வச்சுக்கிட்டா கண்ணுக்கு தெரியாத இறைவனை அடையலாம் சொல்லக்கூடிய தத்துவத்தோட அடிப்படையில தான் இது படைக்கப்பட்டிருக்கு. கரும்பு அடுத்ததா பார்க்கலாம். கடிப்பதற்கு கடினமானதா இருந்தாலும் கரும்பு இனிப்பானது. வாழ்க்கையும் இப்படிதான், கஷ்டப்பட்டா இனிமைய காணலாம் சொல்லக்கூடிய தத்துவத்துப்படிதான் இது படைக்கப்படுது. அவல், பொறி ஊதுனாலே பறக்கக்கூடியது. இந்த பொருட்கள் வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய துன்பங்களை ஊதி தள்ளிடணும் அப்படின்றதான் குறிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வார புதன்கிழமை விநாயகர் பற்றி இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்னு ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.